மங்களகரமா இருக்கு. அம்மா எந்த திருவிழாக்கு போனாலுமே இந்த சிவகாமி ஜோசியத்தை வந்து விடவே மாட்டாங்க. பாருங்க இந்த 3 செட்டு பாத்திரம் வந்து 150 ரூபா தான். நல்ல வாங்க 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 வாங்க. எங்க டிப்டாப்பா 2 பேரும் கிளம்பிட்டீங்க. டிப்டாப்பா நாங்க பொங்கலுக்கு பொங்க வைக்க போறோம். பொங்க வைக்க இந்நேரத்துக்கு எத்தனை? நைட்டு 7 மணிக்கு நைட்டு பொங்கல் வச்சு கொடுத்தாங்கன்னா கோயில வாங்கி சாப்பிட்டு பாப்பமலை முனிப்புகள் பண்டிகையம்மா. பாப்பமலை முனிப்புகளே நம்ம போல சாரி மறந்துச்சு வேறு என்ன அப்படின்னா அத்தனை எப்பட முனிப்புகள் பண்டிகையம்மா. நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க சர்வீஸ்ல. அம்மா வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. சரி போய் அந்த ஒரு முனிப்புகள் பண்டிகை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வராங்க. நான் ஜீவிதா ஜீவனேஷ் 3 பேருமே கிளம்புறோம். ஆமா நம்ம ஊர் புது வீட்டுக்கிட்ட பக்கத்தாலே வெப்படையில இருக்கு. நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி அங்க போய் பாத்துட்டு வந்துருவோம். பார்த்தது இல்ல, இன்னும் ஒரு வாட்டி கூட போனது இல்ல. சரி இங்க இருந்து ஈகட்ல இருந்து வெப்படைக்கு பக்கம். சரி போய் பாத்துட்டு வரது இப்ப கிளம்பிட்டோம். வாங்க நம்ம எல்லாம் நாங்க சந்திப்போம். ராட்டந்தூரி ஒரு ஆட்டம் ஆடுவோம். நீ பானை யூஸ் பண்றியாமா? நல்லா இருக்கா? தண்ணி ஜில்லு சூப்பரா இருக்கு. ஆமா. ஸோ அந்த பானைக்குள்ள வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அது என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனா என்னன்னா பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய லீக் ஆகுது. ஏமா எல்லா பானையும் இந்த மாதிரி லீக் ஆகுமா? இல்ல அந்த பானை ரூம்ல இருக்கிற பானை அப்படிதான் நிறைய தண்ணி லீக் ஆகுது. வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இங்க பாருங்களேன், ஊத்தி வைக்கிற காவாசி தண்ணி வந்து லீக் ஆயிருது. ஏன்னு தெரியல. வெப்பட முனிப்பன் வெப்பட முனிப்பங்களுக்கு வந்தாச்சு. நோம்பியே செமையா தான் மாடுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இல்ல சத்தமா பேச கேட்கும். இருந்தாலும் நம்ம வந்துருக்கிறோம். நல்லா எடுத்ததுமே வெள்ளையா இருக்குது. வெள்ளையில கேட்டோம் நல்லா அழகா இருக்குது. ஜோடி 50 ரூபாங்க. சரி இன்னும் என்ன பண்ண ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு முனியப்பனுக்கு ஒரு வழக்கம் போட்டு வந்துரும். மந்தன ஒரு வழக்கம் போடணும் முனியப்பனுக்கு. நம்ம முடி எடுக்க மாட்டோமாமா? முடியல எடுக்க மாட்டிருக்கேங்க. எல்லாமே தான் நடக்க போகுது. சாமி கும்பிட்டியா? சாமி அங்க இருக்கு, நீ என்ன இங்க இருந்தே கும்பிட்ட? ஓகே சரி போலாமா? கூட்டம் செமையா இருக்கேம்மா. மெயின் ரோடுல சாமி கும்பிடல. நீ கும்பிட்டேன். சோ இங்க பாருங்க செம பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கு. இந்த கோவில் வந்து வெப்பட பஸ் ஸ்டாப்லயே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கும்பிட்டு போலாம். நாளைக்கு வரைக்கும் இருக்கு, சண்டே வரைக்கும் இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி முடிஞ்சிருக்கும். அந்த உண்டியல்ல உன்னை தூக்கி போடுறேன்னா வச்சுக்கவேன், நீ கோவிலுக்கு சொந்தமாயிருவ. மம்மி தீவிரமா பக்தியில இறங்கியாச்சு. 2வது ரவுண்டு நல்லா பாக்குறது கம்பீரமா நல்லா சூப்பரா இருக்காங்கல்ல சாமி. தவறி உண்டியலுக்குள்ள போய் விழுந்துடாத. ஆமா பிளாஸ்டிக் கேன் இறந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு சாரி நல்லா இப்பதான் மங்களகரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. போய் கடை வீதியை சுத்தி பார்க்கலாம். ஓகே சாமி தென்னி இருக்கதா ஒரு மங்களகரமா. ஆமா கோயிலுக்கே வரணும். கும்பிட்டு
அம்மா எந்த திருவிழாவுக்கு போனாலுமே இந்த சிவகாமி ஜோசியத்தை வந்து விடவே மாட்டாங்க. ஸோ இப்போ கூட வந்து ஜீவிதாவும் சேர்ந்துக்கிட்டா சிவகாமி ஜோசியத்துக்கு. ஸோ இப்போ 2 பேத்துக்கு வந்து 50 ரூபா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து 2 பேரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சிவகாமி ஜோசியம். என்ன பாட்டு பாடுதா? 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ காமெடிக்கு இது வருதோ? என்ன சொல்லுச்சு? இல்ல நீங்க சுயநலவாதி கிடையாது. உங்களுக்கு உடம்பு வந்து அலைச்சல் வந்து கொஞ்சம் வரும், அப்புறம் உடம்பு தெளிவா இருக்கும், மாத்தி மாத்தி வரும். தேவையில்லாத நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி பொதுவா அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுவாங்க உங்க பிள்ளைக்கு? அந்த மாதிரி எனக்கு வந்து நல்லது உங்களுக்கு தேடி வருவாங்க. நீங்க எதுவும் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, பிரச்சனை வரும், உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைக்கும். அவங்களுக்கு ஏமாறுவாங்க, நீங்க ஏமாற மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு சுயநலம் கிடையாது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தோம், நம்ம சர்வீஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் போட்டோ எடுத்து ஒரு ஜாலியா நல்லா சந்தோஷமா கோயிலுக்கு வந்துட்டு நல்லா நம்ம மனம் நிறுத்து ஜாலியா இருக்கு. எங்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்குது. இன்னும் போயிட்டு தூரியெல்லாம் இருக்குது. தூரியெல்லாம் இருக்காங்க. இருப்பாங்க. ஓ நீங்க ஆர்டர் தானா? போய் தூரியெல்லாம் பார்ப்பேன் எப்படின்னு. நானும் ஆட மாட்டேன், பயந்து போய் வேடிக்கை மட்டும் பார்க்கலான்ட்டு. முனி போல நைட்டு தான் பொங்கலுக்கலாமா, கெடா பொங்கலாம் பாரு. அவங்கள பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம பகல்ல தான் பொங்கல் போய் இங்க வந்து முனி பொங்கல் நைட்ல பொங்கலாம் இருக்குது. கெடா பொங்கல் இருந்து நைட் நம்ம விருந்து சாப்பிட்டு தான் போறோம். ஆமாங்க, விரும்பி பொங்கல் போகலாமா? The next morning. ஸோ கைஸ், நம்ம லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஈரோட்டில் வந்து பாத்திர கடைக்கு வந்திருந்தோம். இந்த மாதிரி சண்டே ஆனால் வெளியில் வச்சு வைப்பாங்கன்னு. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் மறுபடியும் வச்சுருக்காங்க. ரோட்டில் கடை போடக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான், அம்மா, ஜீவி 3 பேர் வந்துட்டோம் வாங்கிறதுக்கோசரம். இங்கே பாருங்கள், கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லாக அதுக்குள்ளாரே இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து 3 செட்டு பாத்திரம் வந்து இங்கே பாருங்க, இந்த 3 செட்டு பாத்திரம் வந்து 150 ரூபா தான். நல்லா செம்ம வெயிட்டாக சூப்பராக இருக்கு. அதான் எதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு போய் உங்களுக்கு தெளிவாக ரேட்டோட சொல்கிறேன். நம்ம காலையிலே நம்ம நேரமா இருந்துருச்சு. பாத்திரம் வந்து கம்மி விலைக்கு விற்பாங்கன்னு சொன்னாங்க. வந்து பாத்திரம்லாம் வாங்கி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வர வழியில வந்துட்டு அம்மா வழக்கம் போல பூண்டு வாங்குற இந்த கடையில பூண்டு வாங்க இல்லையாமா, கையில தான் கொடுத்துருமாமா. ஆமா, அன்னைக்கு நாங்க வந்து 140. அன்னைக்கு நாங்க வந்து ஹேண்ட்பேக்ல வாங்கிட்டு போனோம். சரிங்கண்ணா. சோ இது அம்மா வழக்கமா பூண்டு வாங்குற கடை. இங்கேயோ போற வழியில தான் இருக்குன்னு சொல்லி அப்படி வாங்கியாச்சு. அம்மான்னு இல்ல, எல்லாருமே இங்கதான் வாங்க. இது வந்து பூண்டு மண்டிங்கிறதுனால இங்க வந்து விலை கம்மியா இருக்கும். வாங்கியாச்சம்மா? பரவாயில்லையா? எவ்வளவு பூண்டெல்லாம் விலை எவ்வளவு? எவ்வளோ டாப்ல விற்றது இப்போ குறைஞ்சிச்சு. 140 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு? 300 ரூபாய்க்கு இருக்கேன். 300-400 ரூபாய்க்கு. இப்ப 140 தானா? சரி சரி. பூண்டு வாங்கியிருக்கோம். ஏதாவது நான்வெஜ் போட்டு சமைச்சிருக்கோம். இன்னைக்கு என்னம்மா? மீனா? ஏதா இருந்தாலும் ஓகே தான். சரி, ஓகே. இவங்க வீட்டுல இருந்து வராங்க இன்னைக்கு. வராங்களா? மதியானம் வருவாங்க. அப்ப அப்படியே வேலைக்கு முடிச்சுட்டு வருவாங்க சாப்பிட. அப்படியே வந்துட்டு போயிடலாம் சொன்னாங்க. சரி, ஓகே. சரி. சரி, மீன் ஓகேவா? மீன் இப்போ பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறதா வேலை. பாருங்களேன், பொருள் அள்ளிட்டா. அப்படி நான் எடுக்கல, எல்லாம் ஜீவிதா தான் எடுத்துருக்கேன். அப்படியே நான் எடுத்து சும்மா 100 ரூபாய்க்கு தான் எடுத்துருப்பேன். அதே முதல் டைம் பார்த்தாலுமே வந்துட்டு அள்ளியாச்சு. அம்மா கடைக்கடி பார்த்து பழக்கம். எடுத்துட்டு சரி, போலாமா? போலாம். வர வழியில அப்படியே வந்துட்டு இஞ்சி பார்த்தோம். இஞ்சி வந்துட்டு தட்டி 20 ரூபாயாமா. சரி பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம வாங்க போயிட்டாங்க. நாங்க இங்க வெயிட் பண்ணி பணத்துக்கு ஒரு 3 காய் வாங்கிச்சு. வச்சு போறதுக்கு மிளகா கெட்டு அப்படியே மிளகா வாங்கிச்சு. இது வேற காய் சாப்பிட்டாலும் அந்த மிளகா பஜ்ஜியோட டேஸ்ட் மட்டும் எதுலயுமே வந்துட்டு வராது. சூப்பரா இருக்குது இதுல பஜ்ஜி சாப்பிட்டா. ஒரு மிளகா வைக்க மாட்டீங்களா? ஒரு மிளகா எக்ஸ்ட்ரா தெரியல. சோ அவ்வளவுதான், ஷாப்பிங் முடிஞ்சது. கரும்பால் குடிச்சிட்டு தான் நான் வருவேன்னு அடம் முடிச்சிட்டு இருக்கேன். இல்லைனாலும் கடை ஓபன் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி குடிச்சிட்டு வருவேன். நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன் கரும்பால் குடிக்கணும்னு. சூப்பரா இருக்கும். தர்பூசணி பழம் வச்சிருந்தது, கோசப்பழம் கிலோ 15 ரூபா. நாம 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து 25 ரூபாய்க்கு வாங்கணும். இங்க வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அதனால சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எனக்கு கோசப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருமே கோசப்பழம் விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதனால வந்துட்டு வாங்கிட்டு போகலான்ட்டு. ஆனா நல்லா இனிப்பா பார்த்து எடுத்து கொடுங்கண்ணா. சொல்லுங்க, இது காய், இது பழமாண்ணா? அப்படி முழுக்கையில விரல தட்டணும்.
கட்டும் போதே தெரியுது. ஆமாண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் கட்டணும் அதே அது 120 ரூபாய்க்கு இனிப்பா இருக்கும். 120 பாருங்க. ஸ்கூட்டி இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. இதுவே பெரிய வண்டியா இருந்தா கஷ்டப்பட்டு கொண்டு போயிருக்கோம். 2 பழம் கொண்டு போயிருக்கவே முடியாது. ஆமா ஆமா ஆமா. இதுதான் பரவாயில்ல. ஸ்கூட்டில அழகா வந்து ஒரு இது வச்சாச்சு. இப்ப ரெண்டும் சேர்த்து வந்துட்டு 220 ரூபா 2 பழம் வாங்கியிருக்கோம். ஸோ எனக்கு ஜி வீட்ல இருந்து நமக்கு இது தெலுங்கு வருட பிறப்பு கலைக்கு வராங்க. அதனால சரின்ட்டு அவங்களுக்கு சேர்த்து வாங்கியாச்சு. ஈரோடு போய் எல்லா பட்ஜெட் ஒட்டுக்கா பண்ணிட்டு இருந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டு கோசப்பழம் வாங்கிட்டு மீன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் காலையில 7 மணிக்கு படுப்பு 9:30 மணி ஆச்சு. இப்பதான் வந்தோம். பசி வேற முகத்தை கிள்ளுது. மழை முகத்துக்கு சாப்பாடு வச்சு வருது. சாப்பாடு வச்சுட்டு மழை குழம்பு வச்சு ரெடி பண்ணி சந்து விடு வராங்க. நம்ம நோம்பி கிடைக்குது. பொகாரி பண்ணி கலைக்க வராங்க. மழை டிஃபன் வேலை தான் செய்யணும் அடுப்பாளைய. இதுக்கு மேல நம்ம அடுப்பாளை செய்யலாம். வாங்க நீங்களும் வாங்க வீட்டுக்குள்ள பாக்கலாம். இவ்வளவு பெரிய கோசப்பழம் எவ்வளவு கிலோ வாங்கினா? 110 ரூபாய்க்கு வாங்கணும். 110 ரூபாய்க்கு. சோ அரிஞ்சு பாத்துருவோம். கிலோ வந்து 15 ரூபா சொன்னாங்க. ஆமா. சோ எப்படி இருக்குன்னு தெரியல. கடவுளை வேண்டிட்டு இருப்போம். கடவுளே நல்லதா இருக்கணும். கடவுளே எனக்கு கோசப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். வாவ், பார்க்க ஏதோ ஆவரேஜா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரெட் இல்ல. டேஸ்ட் எப்படி இருக்கு? நான் வேற இப்ப ஸ்வீட் சாப்பிட்டேன். என்னால இனிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். உண்மையாவா? சூப்பரா இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. இனிப்பா இருக்கா? எனக்கு டேஸ்ட் தெரியாது. உண்மையாவே சூப்பரா இருக்கு. சமையல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சமையலுக்கு ஆரம்பிச்சாச்சு. இல்ல அரிசி கஞ்சி அடுப்பு வச்சிருக்கேன். இப்ப மீன் குழம்பு வச்சு வெங்காயம் ஒரு 4 கிலோவுக்கு மேலேயே வேணும். இதோட குழம்பு கொஞ்சம் நிறைய வேண்டாம். ஒரு 350 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு வந்து 2 கட்டி பூண்டு, தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி போட்டு இப்ப நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி. 4 கிலோ மீனுக்கேமா? 4 கிலோ மீன் இருக்கணும். 2 கிலோ மீனுக்கு 2 கிலோ மீன் வறுவலுக்கு வேணும்ல. ஆமா ஆமாங்களா. 2 கிலோ மீனுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் குழம்பு கொஞ்சம் நிறைய வேண்டு நிறைய நான் செய்யணும். அதுதான் நிறைய வெங்காயம் போட்டுருவேன். இல்ல இதுல பாதி படம் தான் போடுவேன். வதக்கிறதுக்காக வெங்காயம் உரிச்சு கொடுத்தாச்சு. இப்ப குழம்பு வைக்கிறதுக்காக வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அறிகிறேன். ஸோ அதுக்காக வெங்காயம் இப்போ உரிச்சு அரிஞ்சிட்டு இருக்கேன். சுட தண்ணி இருக்குமா? சுடுதண்ணி புளி ஊற வைக்கணும். குழம்பு கலந்து ஓகே ஓகே. புளி ஊற்று லேட் ஆகும். அது சுடுதண்ணி பிறகு சீக்கிரம் ஊற்றும். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில சீக்கிரம் ஆகணும்னா இப்படி ஊற வச்சுக்காங்க. நீங்க மழை நமக்கு ரெடி இருக்குது. எவ்வளவு புளி போடுறேன்? புளி பாரு ஒரு பெரிய ஒரு ஆப்பிள் சைஸ். ஆமா ஒரு ஆப்பிள் சைஸ் போடுறேன். இங்க பாருங்களேன். கிராம்ல சொன்னா எவ்வளவு கிராம் வரும்? இதா ஒரு 200 கிராம் வரும். 200 கிராம் வருதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் சேர்த்தி போடுவோம். மிச்சமா தான் ரசம் தாளிச்சு விட்டுக்கலாம். இந்தாமா இப்ப நம்ம வாங்கிட்டு இந்த கோசப்பழம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. தண்ணி பண்ண சூப்பரா இருக்கு. ஆமா இனிப்பு வந்து ஆவரேஜான இனிப்பு தான். ஆனா ஒர்த் ஃபார் மணி. 15 ரூபாய்க்கு நல்லதா இருக்கு. மாசம்ல 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கிலோ 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்க ஈரோட்டில் வாங்கினோம். வர வழியில கிலோவே 15 ரூபாய்க்கு விற்றாங்க. சேர்ந்து 2 பழம் வாங்கிட்டோம். நல்லா இருக்குது. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சேம்மா? வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வணங்கணுமா? ஆமா மீன் குழம்பு மசாலா தூள் போட்டுருக்கோம். இந்த வீடியோல வந்து சண்டே ஃபுல் டே வந்து என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து கவர் பண்றதுனால இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் அவ்வளவுக்கும் உங்களுக்கு வந்து நான் இன்டெப்தா காமிக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டதுனால. சப்போஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரெசிபி வீடியோ ஃபுல்லா வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மீன் குழம்பு போட்ட வீடியோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள். இது வீட்டு மிளகாத்தூள் பார்த்து இது ஒரு ஸ்பூன். நல்லா காரத்துக்கு சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் அது கலருக்கா? கலருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு காரம் ஏறும்ல. வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். காரத்துக்கு ஒசரம் கலருக்கு ஒசரம். அவ்வளவுதான். இது பாருச்சு இதை அரைச்சிப்போம். அடுப்பு அமைச்சிட்டியா? அடுப்பு அமைச்சிட்டேன். சரி சரி. சூட்ல தான் இது பண்றேன். ஓகே நல்லா இருக்கு. மீன் நல்லா இருக்கு. மனோஜ் சூப்பரா இருக்கு. A few moments later. வாங்க மாமா வாங்க வாங்க வாங்க. பயிர் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க.
நீங்க பேசுறதே ஒண்ணு இருக்கும், கேட்கவே கேட்காது. நான் சும்மா கேட்டுருக்கேன். நீங்க சொல்லுங்க, அப்பாவுடைய கவர் பண்ணிக்கிட்டேன். சொல்லுங்கண்ணே. மொகாதிக்கு அழைக்க வந்திருக்கோம் உங்க 2 தட்டையும். ஓகேங்க. மொகாதின்னா என்ன? தெலுங்கு வருட பிறப்பு. ஆனா அது இதுக்கு தமிழ் என்னன்னா சில பேர். ஆமா இல்லங்கண்ணே, அது வந்து முறை. தெலுங்கு வருடத்துக்கு நம்ம ஒவ்வாதிக்கு நம்ம அழைப்பாங்க. அதுக்கு என்ன வேப்பம்பூ வந்து பழத்துல வச்சு பொண்ணு மாப்பிள்ளையே முழுங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதான் உண்டானப்பெல்லாம் அப்படி சொல்லி இருக்கிறாங்கண்ணா. திராவிட பாரம்பரியம் இல்ல, அதனால வந்து ஏப்பா அப்படித்தானே அப்பாவுக்கு தெரியும். அதெல்லாம் சாப்பிடலாம், நான் சாப்பிட்டுருவேன். அது சும்மா சாங்கியத்துக்கு என்ன பூவை வந்து என்ன பழத்துல சொல்லி முழுங்க சொல்லுவாங்களாமா. நான் செஞ்சது இல்ல, சொல்லிதான் கேள்விப்பட்டுக்கிறேன். மாமா பையனை சாப்பிட்டுருப்பாங்களேங்கம்மா. சாப்பிட்டுப்பான்னு நினைக்கிறேங்கண்ணே. மாமா இந்த மாதிரி அடிச்சாங்க, அவங்களையும் தான் அடிச்சாங்க. மாமா தான் சொல்லியிருக்காங்க. ஓ, நீங்களே கட்டினீங்களா, வாங்கிட்டு வந்தீங்களாமா? கட்டுமே கொஞ்சம் தூரமா இருக்குது. அம்மா பேசுறீங்க, அம்மா பேசுறது எனக்கே கேட்டு வீடியோ கேட்கலாம். இன்னும் உடம்பு காரம் இருக்கிறது இனிப்பு வச்சு அப்புறம் காரம் மட்டும் வந்திருக்காங்க. சாப்பிடறதுக்கு இலை போட்டாச்சு, இனிப்பு வச்சு உப்பு வச்சு மீன் பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். மீன் குழம்பு தான் வச்சிருக்கோம். அம்மா செய்யறது எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் அம்மா அப்பாவும் சாப்பிட போறாங்க. சிக்கன் செய்யலையா? அது அடுத்த டைம் செஞ்சிடலாங்க. மீன் தான் உடம்புக்கு நல்லது. மீன் தான் உடம்புக்கு நல்லதுக்குமா. வயசாக மீன் தான் சேர்த்துக்கலாம். அப்படியே போட்டு சரி இல்ல சாப்பிட குழம்பு மீன் வேற டேஸ்ட் இருக்கும், பொரிச்ச மீன் வேற டேஸ்ட் இருக்கும். அப்படியா? ஊத்துறேங்கம்மா. கட்டுறாங்க. சரி பரவாயில்ல, சாப்பிடுங்க. அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, பேசிட்டு இருக்காங்க. சரி அதை போய் டீ வச்சிடலாம்னு சொல்லிட்டு டீ வச்சிட்டு இருக்கேன். டீ தான் வச்சு முடிச்சிட்டே. வச்சு முடிச்சாச்சு. கொடுத்துடலாம். நல்லா இருக்கான்னு தெரியல. ஒரு டேஸ்ட் பார்த்துரு. நான் எப்பவுமே செஞ்சல டேஸ்டே பார்க்க மாட்டேன், அப்படியே கொடுத்துருவேன். கடையிலேயே டேஸ்ட் பார்த்து தான் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எச்சு போடாம கொடுக்கணும். ஓகே, சாமி கொடுக்குறோம். 3 கிளாஸ்னா யார் யாருக்கு? மாமா எல்லாம் வந்து நம்மள உகாதி பண்டிகைக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டு அவங்களுக்காக தான் வந்து இந்த கோசப்பழம் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் வந்து சேம் நம்மள மாதிரியே அவங்களும் வந்து புது ஸ்கூட்டி நம்ம வாங்கின இடத்துலயே அவங்களும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வண்டி தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ வண்டியில வந்து கோசப்பழத்தை வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை உகாதி, ஸோ திங்கக்கிழமையே வந்திருக்கேன் அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் ஜீவித்தாவும் ஈவினிங் பக்கம் வந்துட்டு ஜீவி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட அம்மா கை பக்கத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோல நிறைய டிஷ்ஷஸ், ரெசிபிஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். டாடா, பை பை, see you.